வணக்கம் நண்பர்களே. வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரில் இந்த பதிவில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ படிக்கணும்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவசியமா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக எம்சிஏ ரிலேட்டடான டான்செட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை நம்ம வீடியோவில் கொடுத்துட்ருப்போம். ஸோ அது உங்களுடைய ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பேசுவோம். அதாவது எம்பிஏ அப்படின்றது என்னென்னா கனவு படிப்பு. எல்லாராலையும் எம்பிஏ சரியாக படிச்சிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான சாத்தியங்கள் அப்படின்றது ரொம்ப கம்மி. ஸோ எம்பிஏ படிப்பை நீங்கள் நம்ம சிறப்பாக படிக்கணும் அப்படின்னா என்னென்னா அதுக்கான இன்புட்ஸ் அப்படின்றது, அதாவது அதற்கான எஃபோர்ட் அப்படின்றது என்னென்னா நம்ம அதிகமாக தேவைப்படும். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களில் நீங்கள் எம்பிஏ படிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றது அவசியமானதாக இருக்குது. இப்போ ஐஏஎம் மாதிரியான இன்ஸ்டியூஷனில் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் அப்படின்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம அவசியமானதாக இருக்குது. அது இல்லாமல் என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நல்ல கல்வி நிறுவனங்களில் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட் எக்ஸாம் அப்படின்றத நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ அந்த மேட் எக்ஸாம் அட்டன் பண்ணினீங்கன்னா எம்பிஏல ஜாயின் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே இது தமிழ்நாடு உள்ள நீங்கள் ஜாயின் பண்ணணும். நல்ல கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் நீங்கள் எம்பிஏ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஒன்று நீங்கள் டான்செட் எக்ஸாம் எழுதி அதில் நல்ல ஸ்கோர் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச காலேஜை எடுக்கலாம். அல்லது நான் டான்செட் எக்ஸாம் எழுதலை அப்படின்னா நான் என்னால் ஜாயின் பண்ண முடியுமா, அதாவது நான் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுமே எழுத முடியல ஆனால் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா குறிப்பிட்ட ஒரு 4-5 கல்வி நிறுவனங்களை தவிர மற்ற கல்வி நிறுவனங்களில் நீங்கள் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இல்லாமலும் கூட ஜாயின் பண்ணலாம். இப்போ பிஎஸ்ஜி மாதிரியோ அல்லது எஸ்எஸ்என் மாதிரியோ அல்லது மதுரை தியாகராஜா மாதிரியான கல்லூரிகளில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் டான்செட்டில் நல்ல ஸ்கோர் எடுத்துகிட்டு மெரிட் பேஸில் ஜாயின் பண்ணுறதா இருக்கும். இல்லை அப்படின்னா என்னென்னா மேட் எக்ஸாம் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் நடத்தக்கூடிய இன்டர்வியூக்களில் நீங்கள் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அதாவது ஒரு 5-6 கல்வி நிறுவனங்களில் நிச்சயமாக ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றது அவசியமானதாக இருக்கும். ஸோ இந்த 4-5 கல்வி நிறுவனங்களை தவிர, அதாவது அந்த டாப் 5-6 இன்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் தவிர மற்ற கல்வி நிறுவனங்களில் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவும் இல்லாமலே எம்பிஏ ஜாயின் பண்ணலாம். அதை என்னென்னா மேனேஜ்மெண்ட் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சீட்டுக்கு என்னென்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா போதும், அல்லது டிகிரி ஃபைனல் இயராக இருந்தீங்கன்னாவே என்னென்னா நீங்கள் எம்பிஏல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்னென்னா உங்களுக்கு எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையில்லை. நிறைய பேருக்கு என்னென்னா அது ஒரு புரிதல் இல்லாமையே போயிடுது. என்னென்னா நமக்கு எம்பிஏ படிக்கணும் ஆனால் என்னென்னா அதுக்கு நிச்சயமாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா தான் படிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் அந்த வாய்ப்புகளை தவற விட்டுறாங்க. ஸோ அதனால தான் நான் மிக தெளிவாக சொல்கிறேன், என்னென்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனங்களில் நீங்கள் எம்பிஏ படிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றது அவசியம். அதே சமயம் இந்த டாப் ஒரு 5-6 இன்ஸ்டியூஷன் தவிர மற்ற இன்ஸ்டியூஷனில் நான் எம்பிஏ படிக்கணும் ஆனால் என்னென்னா நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக மேனேஜ்மெண்ட் சீட்டில் நீங்கள் எம்பிஏ ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை. அதாவது எனக்கு பணம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா என்னென்னா நல்ல நல்ல கல்வி நிறுவனங்கள்லேயே என்னென்னா நீங்கள் கேபிடேஷன் மூலியமாக, அதாவது டொனேஷன் கொடுத்து நீங்கள் எம்பிஏல ஜாயின் பண்ணலாம், எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுமே எழுதாமல். ஸோ இதுதான் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஸோ என்னால் நல்லா படிக்க முடியும், எனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போகணும் அப்படின்ற ஆசை இருக்குது அப்படின்னா என்னென்னா டான்செட் எக்ஸாம் அதே மாதிரி மேட் எக்ஸாம் ரெண்டுமே என்னென்னா நல்லா பண்ணுங்கள். ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி நான் உங்களுக்கு அதுக்கான எஃபர்ட்டை போட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்ல காலேஜஸில் ஜாயின் பண்ணலாம். இல்லை எனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத ஐடியா இல்லை, நான் மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எம்பிஏ காலேஜஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அல்லது என்னென்னா என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க அல்லது என்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னாலும் என்னென்னா நம்ம கொடுத்துருக்கிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை அந்த நம்பர் மூலிமா நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்னென்னா எம்பிஏ எம்சிஏ மாதிரியான பிஜி படிப்புகளுக்கான நம்ம சேனலும் லேர்ன் டு லீட் இரண்டும் இணைந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா இந்த டான்செட் எக்ஸாமுக்கான கோச்சிங் வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்குறோம். ஸோ எனக்கு என்னென்னா பொருளாதார ரீதியாக எனக்கு கோர்ஸுக்கு பணம் கட்டி படிக்கிற அளவுக்கு எனக்கு ஐடியா இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா நான் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோக்கள் உதவியாக இருக்கும். ஸோ அதே தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள். டான்செட் எக்ஸாம்ஸ் வர்ற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா நம்மளோட சேனலில் தொடர்ச்சியாக அந்த ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் அப்படின்றது ஒரு பார்ட் போய்கிட்டு இருக்கும்.
அது இல்லாமல் வந்து என்னென்னா காலேஜஸ் பற்றி இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷலைசேஷனை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், எங்கே படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள், இது இல்லாமல் வந்து என்னென்னா எம்பிஏ பற்றினா வேறு ஏதேனும் வந்து கேள்விகள் இருந்தது அப்படின்னாலும் வந்து என்னென்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான இண்டிவிஜுவலுக்கான தகவல்களை வந்து நம்ம கொடுக்குறதுக்கு வந்து தயாராகவே இருக்கிறோம். குறைந்தபட்சம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு 5 நிமிடம் வரைக்கும் வந்து நீங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு வந்து நீங்கள் நேரம் எடுத்துக்கலாம். அதிகபட்சம் வந்து ஒரு 15 நிமிடம் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு உங்களோட கேள்விகளை கேட்டீங்க அப்படின்னா வந்து என்னென்னா இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் வந்து என்னென்னா தொடர்ச்சியாக நம்ம நிறைய விஷயங்கள், அதாவது எம்பிஏ பற்றின டான்செட் இன்ஃபர்மேஷனை பற்றின அப்டேட்ஸ் வந்து தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்து வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ இணைந்திருங்கள். வேறு ஏதேனும் தகவல் இருந்தது அப்படின்னா வந்து என்னென்னா அந்த தகவலோடு வந்து உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.